friends, welcome back to my channel Doing It My Style. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவையும் போய் வாட்ச் பண்ணுங்க. ஃபார்ம்ல போய் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார்முக்கும் ரீச் ஆயிட்டோம். இதுதான் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்காக செட் பண்ணி கொடுத்துருந்த ரூம். பாருங்க, பச்சை பசேல்னி எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. காத்தும் நல்ல குளிர்ந்த காத்து வீசிக்கிட்டே இருந்து பேரிச்சம்பழம் மரத்தோட ஓலையை வச்சுதான் இந்த ஷெட்டை கூட உருவாக்கி இருந்தாங்க. பசங்க காலையில் எழும்புறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அதனால டிஃபனை நான் டைரக்டாவே எடுத்துட்டு போயிட்டேன். ஃபார்முக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு தான் ஃபீட் பண்ணேன். நல்லா விளையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. Đây. அந்த ஃபார்ம்ல லேண்ட் க்ரூசர் இருந்துச்சு. இது 1980 வருஷத்துல உள்ள மாடல். எல்லாமே மேனுவல் ஆப்ரேட்டிங் தான். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 4 வீல் டிரைவ். இதை மாதிரி கார்லாம் நம்ம மியூசியத்தில் தான் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த கார் இறங்கி 40 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த கார் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. சரி, டாடா பாய். அந்த வண்டி மூவ் ஆகாது, இப்படியே தான் இருக்கணும். நட்சத்திர பாய், எங்க போறீங்க? எங்க போறீங்க? லேண்ட் க்ரூசர் நமக்குலாம் ஒண்ணு போவாங்க. வாங்க மேபி வாங்க. எப்படி தர பாக்குறோம்? கண்ணாடிலாம் விழுது. ரொம்ப வீக் ஆயிட்டு போல. வாங்க மக்களே, கீழே இறங்குங்க. இங்கதான் ரொம்ப கூலா இருக்கு. வாங்க வெளியே வாங்க. கம் அவுட் சைட். வரேன்டா. சரி, போதும். வாங்க கீழே வாங்கடா தங்கம். ஜம்ப் பண்ணிருவியா? எம்மோ என் புள்ள வாங்க. ஃபார்மை சுற்றி பார்த்தீங்கன்னா பேரிச்ச மரம் தான் நட்டு வச்சுருந்தாங்க. இடையிடையே வேற வெஜிடபிள் செடிஸும் இருந்துச்சு. இந்த செட்டப்புக்குள்ளேயே நிறைய செடி வளர்த்துட்டு இருந்தாங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி எல்லாமே விதை போட்டு தான் வளர்க்குறாங்க. நாங்கள் போகும்போது தளிர் விட ஆரம்பிச்சிட்டு
பூச்சி பிடிக்கக்கூடிய ஒரு மிஷினும் அதே மாதிரி பேரிச்ச மரத்துல ஏறக்கூடியதுக்காக ஒரு கயிறு வச்சிருக்கிறாங்க. அதே ஃபார்ம்ல ஆடு சாப்பிடக்கூடிய புல்லு கூட வளர்த்து அதை கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. இது பேரிச்ச மரம் காய் காய்க்கும் போது அந்த பழம் கீழே உதிர்ந்து விழாம இருக்கிறதுக்காக கட்டுவாங்கல்ல, அந்த கிரீன் கலர் பேக் தான் எல்லாமே ஓரமா வச்சிருந்தாங்க. ஃபார்முக்கு நடுவுலயே ஒரு மாதுளை செடி கூட இருந்துச்சு. இங்க டெசர்ட் சாயில் தான் இருக்கும். அந்த டெசர்ட் சாயில கூட அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இருக்கா? இது ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் தான். நம்ம ஊர்ல கால்வாய் மாதிரி ஒரு செட்டப் வச்சு தான் இங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த சிஸ்டம் மாறிடுச்சு. இப்போ பைப் லைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்மோட லாஸ்ட்ல ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. வாஷ்ரூம் செட்டப் தான். அதுல ஒரு கிரீன் கலர் பெரிய டப் வச்சு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த செட்டப் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஏன்னா நம்ம இப்போ மாடர்னா மாறிட்டோம். ஓல்டன் டேஸ்ல நம்ம கூட இத மாதிரி தான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார்மோட இன்னொரு ஏரியால ரேடிஷும் அதே மாதிரி பாலக்கீரையும் போட்டிருந்தாங்க. அது நல்லாவே வளர்ந்துருந்து. அது பக்கத்திலேயே இன்னொரு செட்டப் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார்ம்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் வச்சிருந்தாங்க. அதுல வாட்டர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவையிலையா கசந்துச்சுலாங்க ஒரு மாதிரி. இது ஒட்டகம் சாப்பிடக்கூடிய புல்லு தான். இத கிரஷ் பண்ணுனா எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. ஆல்ரெடி நம்ம அனிமல் ஃபார்முக்கு விசிட் பண்ணோம். அங்கே அனிமல்ஸ் போடக்கூடிய வேஸ்ட் எல்லாம் இவங்க எடுத்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் பேரிச்ச மரத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் சொல்லியிருந்த மாதிரி இதுதான் ஆஃப் ஷூட். இந்த ஆஃப் ஷூட்டை எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம நட்டு வச்சோம்னா அது கூட இன்னொரு மரமாக நமக்கு கிடைக்கும்.
எங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஃபார்மில் வந்து நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஃபார்மோட ஓரத்துலையும் பயிர் வகைகள்லாம் நட்டு வச்சிருந்தாங்க. குருவிகள்லாம் வந்து பழத்தை சாப்பிட்டதை தடுக்கிறதுக்காக இது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸும் அதே மாதிரி ஓல்டு கேசட் டேப் இருக்கும்ல அதுவும் தொங்க விட்டுருந்தாங்க. அந்த பிளாக் கலர் வந்து ஷைன் ஆகும் வெயிலில். அது வந்து பறவைகளை பக்கத்தில் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெரிய செட்டப். இந்த செட்டப்பில் என்ன வச்சுருந்தாங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களோட ஃபார்ம்லேயே இருக்கிற பிளான்ட்ஸ் அதே மாதிரி அனிமல்ஸ் போடக்கூடிய வேஸ்ட் எல்லாம் இதில் டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நல்லா மக்குனதுக்கு அப்புறம் அவங்களோட அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கே அவங்க வந்து இதை உரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் போகிற டைமில் அங்கே வந்து வெங்காயம் வந்து அறுவடை முடிச்சிட்டாங்க. அதை தான் இந்த கோணி பையிலெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து 2 ப்ரோ தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ரூம் எப்படி செட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது வந்து தமிழ் அண்ணாவோட ரூம் தான். வாங்க உள்ளே போய் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். டிவில நம்மளோட தமிழ் சேனல் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இது வந்து பெரிய வெங்காயத்தோட சீடு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய கார்ட்போர்டை தான் அடிச்சு ஒரு ரூமா செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல. பாருங்க, அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி இது கொஞ்சம் பெரிய ஜாடியா இருந்துச்சு. இது அவங்களோட கிச்சன். அங்க இருக்கிற 2 பேருமே அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது அவங்களோட வாஷ்ரூம். ஃபார்மை நல்லா சுற்றி பார்த்ததால எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு போகலை. அதனால் எங்களோட தமிழ் ஃப்ரெண்ட் வந்து எங்களுக்காக சாப்பாடு வெளியிருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கை கழுவுறியா? என்னடா? சரி போமா மணி.
ஹெவியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாதி கடிப்பா போல பாதி கடிச்சிட்டு புதுசா கொண்டு கொடு. நல்லா இருக்கா கேட்டுட்டு வந்துரு பேபி. பேபி குட்டி இங்க பாரு பேபி, இங்க பாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபார்மை தான் நாங்க சுத்தி சுத்தி வந்தோம். ஆமா பாத்தீங்களா ஏறி பழக்கமோ. விஷக் சிரிக்கிறான், விஷக்கு தெரியல. இல்ல மோகனோட கைட்டுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாலே மேல ஏறின மாதிரி. அடுத்தானே பாதி ஜம்ப் பண்ணிட்டாங்க. எறும்பு எறும்பு லாஸ்டா நாங்க கொஞ்சமா பாலக்கீரை பறிச்சுட்டு வந்தோம் வீட்டுக்கு. போதும் எங்களுக்கு போதும். இது எவ்வளவு இருக்க போகுது? கொஞ்சம் தான் காரம். இது ஒரே ஒரு நாள் தான் வைப்போம், ஒரு வாரத்துல. வச்சாலுக்கா நல்லா இருக்குக்கா. ஆமா முந்தானத்து இது போட்டு வச்சேன். அது கூட இது போடுவாங்களா? கிழங்கு போடுவோம். ஏன் வீட்டுல இது போடுவாங்க, ஆட்டு தலை இருக்குல்ல. ஆமா ஆட்டு தலை இதுல போட்டா சூப்பரா இருக்கும். இதுவும் பூச்சி பிடிக்கிற ஒரு ட்ராப் தான். உள்ள வந்து கம் மாதிரி அப்ளை பண்ணிருக்கிறாங்க, அதுல பூச்சி ஒட்டிக்கும். 4 மணி போல காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோட பசங்க வீட்டில் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காஃபி சாப்பிட்டது கிடையாது. ஆனால் அங்கே எல்லாரும் குடிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. சூடாக இருக்கிறதால அந்த அண்ணா வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஆற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.